சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் என்ன தூங்காம உட்காந்துட்டு இருக்கா? என்னாச்சு? என்ன உங்களுக்கும் தூக்கம் வரலையா? ஆமா, எனக்கும் மனசு சரியில்லை, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு? தெரியலையே, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே குழப்பமாவே இருக்கு. திடீர்னு மச்சானை தேடி போலீஸ் வருது. மச்சானையும் பொண்ணையும் பத்தி ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. போலீஸ் திடீர்னு சரவணன் விஷயமா தேடிட்டு வரேன்னு வர சொல்றானுங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது சரவணன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. அதனாலயோ என்னவோ படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. தங்கம், மாமா என்கிட்ட ஏதாவது மறைகிற நீ சொல்லு. என்ன சொல்லணும்? ஒண்ணும் இல்ல. அப்படின்னா மச்சானையும் பொண்ணையும் எதுக்கு போலீஸ் தேடி வரணும்? சரவணன் கேஸ்ல மச்சானுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லைன்னா காலையில வீட்டு விட்டு வெளில போன மச்சானும் பொண்ணையும் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? குழப்பமா இருக்குது. ஏய், உனக்கு இதுல ஏதாவது பதில் தெரியும்னா என்கிட்ட பதில் சொல்லிடு. மாமா இவ்வளவு கேட்டும் பதில் சொல்லாம இருக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியதான் போகுது. அவரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறது நல்லது. ஒருவேளை சரவண விஷயம் நாளைக்கு வெளியில வரப்ப என்கிட்ட கூட சொல்லாம இருந்துட்டு தங்கன்னு கேட்பாரு. அதனால சரவண விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடுறது நல்லதான். கேக்குறல, சொல்லு. ஏ, பதில் ஏதா இருந்தா சொல்லிடி. திருத்திருன்னா என்ன அர்த்தம்? மாமா, சரவண ஏய், இன்னாடி இதெல்லாம்? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல. இப்ப மட்டும் நான் திரும்ப திரும்ப கேட்கலன்னா இதை நீ சொல்லிருக்க மாட்டல. மாமா, உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னா இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க மனசு வேதனைப்படுவீங்கன்னா சொல்லாமலே இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு. மாமா, பொண்ணு செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு என் அண்ணன் சரவணனை குழி தோண்டி புதைச்சு அவன் கூடவே இந்த உண்மையெல்லாம் சேர்த்து புதைச்சிருச்சு. அதோட அங்கிருந்த தடயத்தெல்லாம் அடிச்சு திட்டம் போட்டு செய்யாம ஒரு விபத்து மாதிரி நடந்ததா முடிச்சிருச்சு. சரவணனோட மரணத்துக்காக 2 பேரும் கொலை கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை தொலைக்கிறத விட தலைமறைவு வாழ்க்கையா இருந்தாலும் 2 பேரும் எங்கேயாவது தூரமா யார் கண்ணிலையும் சிக்காம வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். சரி விடு. செய்யாத தப்புக்கு அவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க பண்ணது சரிதான். அந்த சூழ்நிலை யாரா இருந்தாலும் தானே பண்ணிருப்பாங்க. ஆனா தங்கம், வீரசிங்கம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. சாதாரணமா சின்ன தப்பு பண்றவனுக்கு பெண்டு கழிட்டுருவாரு. இது கொலை கேஸு. மச்சானுக்கும் பொண்ணுக்கும் தண்டனை கிண்டனை ஏதாவது வாங்கி கொடுத்துட போறாரு. சரி, இவங்க 2 பேரையும் இந்த கேஸ்ல இருந்து எப்படி காப்பாத்துறது நம்ம யோசிச்சிடலாம். பாத்துக்கலாம். நீ எதுவும் யோசிக்காம நிம்மதியா படு. காலைல பேசிக்கலாம். படு.